தீட்டாக்க z square minus 1 divided by 2iz 2iz சரிங்களா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், தீட்டாவெல்லாம் இசட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். தீட்டா டேர்ம் எல்லாம் என்ன பண்ணணும், இசட் டேர்மாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னது டைப் 1ல 0 to 2 pi f of theta into d theta equal to integral of c f of z into dz. இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், தீட்டாவெல்லாம் இசட் டேர்மா, தீட்டா டேர்ம் ஃபுல்லா என்னது இசட் டேர்மா கன்வெர்ட் பண்றீங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் போல்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். போல்ஸ் ஃபைண்ட் பண்ணி அந்த போல் ரெண்டும், அந்த ஃபைண்ட் பண்ண போல் வந்து இன்சைட் ஆஃப் த சர்க்கிளா இருக்கணும் அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணணும். இன்சைட் ஆஃப் த சர்க்கிள் வந்ததுன்னா மட்டும் நீங்க you have to find out the residue. ஓகேங்களா. and then you have to use the Cauchy residue theorem, find the solution of the given problem. ஓகேங்களா. ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம், integral given என்னது, integral 0 to 2 pi d theta divided by a plus b sin theta. So integral over c d theta ஓட வேல்யூ என்ன இருக்கு, what is d theta, dz by iz divided by a plus b sin theta என்ன இருக்கு பாருங்க, z square minus 1 by 2iz. ஓகேங்களா. சோ இத வந்து நம்ம எப்படி என்ன பண்ண போறோம் பாருங்க, integral dz by iz, இது காமன் டிவிசர் 2iz, காமன் டிவிசர் என்ன பண்ணுவீங்க 2iz. so 2aiz plus bz square minus b. ஓகேங்களா. so next step dz by into 2iz. இதுதான் நம்ம நியூமரேட்டர் கொடுக்கல, 2iz divided by iz into 2aiz plus bz square minus b. ஓகேங்களா. so இந்த இடத்துல பாருங்க iz cancel. so what is the remaining, 2 வந்து constant இல்லையா. so the outside of the integration கொண்டு வந்துருங்க, integral over c dz by bz square plus 2aiz minus b. ஓகேங்களா. சோ இதுல வந்து இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணப் போறோம், போல் ஃபைண்ட் பண்ண போறோம். இது வந்து போல் ஃபைண்ட் பண்ண போறோம். இத மட்டும் எடுத்து f of z equal to இது எடுத்து எழுதுவோம். f of z வந்து இந்த டேர்ம் மட்டும் 1 by bz square plus 2ai minus b. ஓகேங்களா. so bz square plus 2ai minus b equal to 0. இது வந்து quadratic equation formula என்னது, ax square plus bx plus c equal to 0 னா x ஓட வேல்யூ minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. yeah. so இதுல z equal to a ங்கிறது என்னது, a ங்கிறது b ங்கிறது 2aiz இல்லையா. அப்ப 2aib. c என்னது பாருங்க minus b, c என்னது minus b இருக்கு. சோ இத எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க ஃபார்முலால. z equal to minus b, b என்னது பாருங்க minus 2ai plus or minus square root of b square, b square na 4a square I square, 4a square I square minus 4a என்னது பாருங்க b, c வந்து minus b. divided by 2a என்னது b. so minus 2ai plus or minus square root of 4a square I square, I square என்னது minus 1. so minus 4a square minus இந்த minus இங்க என்ன ஆகுது plus 4b square divided by 2b. so minus 2ai plus or minus square root of, இதுல என்ன இருக்கு காமனா 4 இருக்கு. இந்த 4 வந்து ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளிய எடுத்து வந்தீங்கன்னா 2.
square root of minus a square plus b square divided by 2b. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்னது காமனா 2 இருக்கு. இப்போ வந்து இதுல வந்து என்ன இருக்கு பாருங்க, ரெண்டுலயும் காமனா வந்து 2 இருக்கு. சோ 2 அவுட் சைடு கொண்டு வந்து minus ai plus or minus square root of minus a square plus b square divided by 2b. so 2 cancel. so இதுல வந்து என்னென்ன ரூட் இருக்கு பாருங்க, ரெண்டு ரூட் இருக்கு. minus ai plus square root of minus a square plus b square divided by b. this is one root. The another root is minus ai minus square root of minus a square plus b square divided by b. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இது ஆல்பா, இது வந்து பீட்டான்னு வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது ஆல்பா, இது பீட்டா. சோ இந்த ஆல்பா பீட்டா ரெண்டுமே வந்து இது 1 by எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறீங்க, z minus alpha z minus beta. ஓகேங்களா? சோ இந்த b வந்து வெளிய வந்ததுன்னா என்னன்னு சொன்னேன் நான், z ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து போட்டுக்கணும் இங்க பக்கத்துல. சோ z equal to find pole find பண்ணனும்னது denominator equal to 0. what is the denominator? z minus alpha z minus beta equal to 0. z equal to alpha comma beta. z equal to alpha comma beta. z is a pole of order 1. அதே மாதிரி z equal to beta is a pole of order 1. ஓகேங்களா? ரெண்டுத்துமே ஆர்டர் வந்து 1 தான். சோ இது வந்து அப்போ வந்து என்னது செகண்ட் கேஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்னது z equal to alpha z equal to beta. இந்த போல் வந்து இன்சைட் ஆஃப் த சர்க்கிளா அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிளா? அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிள்னா என்ன பண்ண வேணாம், ரெசிடியூ. டோன்ட் ஃபைண்ட் அவுட் த ரெசிடியூ. இன்சைட் ஆஃப் த சர்க்கிள்னா மட்டும் என்ன பண்ணனும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ரெசிடியூ. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பாக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். கண்டிஷன் என்ன இதுல, இன்சைட் ஆஃப் த சர்க்கிள்னா என்னது மாடுலஸ் ஆஃப் z equal to 1. டைப் 1ல மாடுலஸ் ஆஃப் z equal to 1, இங்க வந்து 1, இங்க -1, இங்க I, இங்க -. சோ இதுக்குள்ள எந்த நம்பர் வந்தாலும் அதெல்லாம் இன்சைட் ஆஃப் தி சர்க்கிள். சோ இந்த இடத்துல z equal to ஆல்பான்னு இருக்கு. சோ ஆல்பால நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து a less than b less than 0. a less than b less than 0. சோ 0 விட அப்ப b equal to 1, a equal to 2 ன்னு எடுக்கிறீங்க. ஏன்னா 0 விட பெருசு வந்து 1, அப்ப b equal to 1. b விட பெருசு a, அப்ப a equal to 2 ன்னு எடுக்கிறீங்க. சோ ஆல்பா பீட்டால இந்த வேல்யூ எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். ஆல்பா equal to என்ன வருது பாருங்க, minus 2i plus square root of minus a இருக்கு 4 plus 1 divided by b இருக்கு 1. so minus 2i plus square root of minus 3. ஓகேங்களா? so minus 2i இந்த இடத்துல 3 minus 3 ன்னு வரும். நெகட்டிவ் வந்து வெளிய எடுத்துட்டு வாங்க. வெளிய எடுத்துட்டு வந்தீங்கன்னா i ஸ்கொயர் எடுத்துலாமா, நெகட்டிவ் i ஸ்கொயர்னா plus i. இதுல வந்து நெகட்டிவ் வந்து -2i plus i square root of 3 அப்படினு எடுத்துட்டேன். ஏன்னா -1ங்கிறது i ஸ்கொயர். i ஸ்கொயர் வெளிய எடுத்துட்டு வந்தீங்கன்னா i. ஓகேங்களா? i square root of 3. square root of 3 ஓட வேல்யூ என்னது 1.73. சோ இது என்னது -0.2 something வருது, 2i -0.2i வருது. -0. ஆல்பா வந்து என்ன வருது -0.2i வருது. சோ இன்சைட் ஆஃப் தி சர்க்கிள். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணனும், பீட்டாக்கும் ஃபைண்ட் பண்ணி பாருங்க. அது வந்து என்னவா வருதுங்க. சோ ஆல்பா z equal to alpha lies inside the circle modulus of z equal to 1. ஓகேங்களா? சோ அதே மாதிரி பீட்டாக்கு ஃபைண்ட் பண்ணுங்க. பீட்டாக்கு ஃபைண்ட் பண்ணா என்ன ஆகும், -2i -i இந்த இடத்துல நெகட்டிவ் மட்டும் சேஞ்ச் ஆகும் இல்லையா? சோ நெகட்டிவ் தானே, நெகட்டிவ் மட்டும் சேஞ்ச் ஆச்சுனா -i 1.73 வரும். அப்போ -3.73i அப்படி வரும். அப்போ -3.73i னா அவுட் சைடு வந்துடுது. சோ பீட்டா வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண தேவையில்லை,
ரெசிடியூ வந்து ஃபைன் பண்ண தேவையில்லை. பீட்டாங்கிற போலுக்கு ரெசிடியூ ஃபைன் பண்ண தேவையில்லை. ஆல்ஃபாங்கிற போலுக்கு மட்டும் ரெசிடியூ ஃபைன் பண்ணோம். ஸோ ரெசிடியூ ஃபைன் பண்ணணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா? ஆர்டர் 1 இருந்ததுன்னா ஃபார்முலா வந்து ரெசிடியூ ஆஃப் f of z equal to a limit z tends to a limit z tends to a z minus a into f of z. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல z equal to அப்போ z ஆல்ஃபா அப்போ ரெசிடியூ ஆஃப் z வந்து என்ன இருக்கு நமக்கு? z equal to ஆல்ஃபாக்கு மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். z equal to ஆல்ஃபா ரெசிடியூ ஆஃப் f of z equal to ஆல்ஃபா equal to limit z tends to a z tends to alpha z minus alpha into f of z. f of z என்ன இருக்கு பாருங்க? what is f of z? this is f of z. so 1 by b z square plus 2ai minus b. ஓகேங்களா? so z minus alpha. ஓகேங்களா? so இதுதான் வந்து f of z 1 minus b into z minus alpha z minus beta. ஓகேங்களா? so இந்த இடத்துல z minus alpha cancel. so அப்ப என்ன இருக்கு? remaining z tends to alpha. z எங்க வருதோ அங்க வந்து நம்ம ஆல்ஃபா கொடுக்கணும். so 1 by b into இங்க z இருக்கு இல்லையா? so இந்த இடத்துல அப்போ ஆல்ஃபா கொடுக்கணும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. so ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்றத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். ஆல்ஃபா என்ன இருக்கு பாருங்க? what is alpha? minus 2i ஆல்ஃபா அங்க என்ன இருக்கு பாருங்க? minus ai plus square root of minus a square plus b square divided by b minus. okay beta ஓட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க? what is beta? minus ai minus square root of minus a square plus b square divided by b. ஓகேங்களா? சோ இதுல வந்து என்ன பண்ண போறீங்க? one by b into common of b எடுத்துங்க. common is b. so minus ai plus square root of minus a square plus b square. இங்க minus into minus plus ai minus into minus plus minus a square plus b square. ஓகேங்களா? so ai cancel. so what is the remaining? b cancel. so 1 by 2 times of square root of b square minus a square. so இதுதான் என்னது? ரெசிடியூ. இந்த ரெசிடியூக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? ஃபார்முலா என்ன இருக்கு? ரெசிடியூவோட காஷி ரெசிடியூ தியரம். காஷி ரெசிடியூ தியரம் இந்த இடத்துல b மட்டும் காஷி ரெசிடியூ தியரத்துல f of z into integral over c f of z into dz equal to 2 pi I sum of residues. ஓகேங்களா? sum of residuesல என்ன பண்ணோம்? alpha minus beta. okay sum of residues இந்த இடத்துல 2 pi I into 1 by I வந்துங்களா? இல்ல 1 by I இந்த இடத்துல என்ன இருக்குங்க? 1 by 2 square root of b square minus a square. ஓகேங்களா? square root of b square minus a square 2i நினைக்கிறேன். 1 by 2i. so 2i cancel. ஓகேங்களா? 2i cancel. 2 by I. sorry 2 by I. so இந்த 2 க்கு இந்த 2 cancel. so I க்கு I cancel. so what is the remaining? 2 by
by square root of b square minus a square. ஓகேங்களா? வெரி சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த தீட்டா டேர்ம் எல்லாம் இசட் டேர்மா கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு வந்து காஸ்க்கு சைனுக்கு டிசெட்க்கு எல்லாம் ஃபார்முலா, காஸ்க்கு காஸ் தீட்டா சைன் தீட்டா டி தீட்டா இதெல்லாம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த சொல்யூஷன் எடுத்துட்டு போயிட்டு அந்த இசட் டேர்ம் தீட்டா டேர்ம் எல்லாம் இசட் டேர்மா கன்வெர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போல் ஃபைண்ட் பண்ணோம். போல் ஃபைண்ட் பண்ணோம்னா ஃபார்முலா வந்து டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு கேட்டு கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் அ போல். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைண்ட் பண்ண போல் வந்து என்னவா இருக்கணும், இன்சைட் த சர்க்கிளா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதர்வைஸ் யூ லீவ் தட் போல். ஓகேங்களா? அந்த போல் வந்து அதர்வைஸ் யூ வாண்ட் டு லீவ். அப்போ வந்து இதில் இசட் ஈக்குவல் டு ஆல்ஃபாங்கிற போல் மட்டும் இந்த இன்சைட் ஆஃப் த சர்க்கிள் வந்து, ஸோ இசட் ஈக்குவல் டு ஆல்ஃபாங்கிற போலுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணீங்க. ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணிட்டு காஷி ரெசிடியூ தியரம் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டி இசட் ஈக்குவல் டு 2 பை I இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ். 2 பை I இன்ட்டு இந்த 2 பை Iங்கிறது அந்த இடத்துல இருந்தது எஃப் ஆஃப் இசட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 பை I இன்ட்டு ரெசிடியூ எனக்கு 1 by 2 into square root of b square minus a square. அப்போ வந்து 2 by divided by b square minus a square. This is the solution for the given problem. ஓகேங்களா?